கொடைக்கானலில் போலி சாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றதாக திமுக நகராட்சி வார்டு உறுப்பினர் ஒப்புக்கொண்ட தொலைபேசி உரையாடல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டு உறுப்பினராக திமுகவை சேர்ந்த பரிமளா என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் போலி ஜாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் தான் போலி சாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்றது தவறு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் இன்பராஜ் என்பவரிடம் பரிமளா பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கொடைக்கானல் வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கொடைக்கானல் நகராட்சி தலைவர் செல்லதுரை தெரிவித்துள்ளார். ப்ளீஸ்ண்ணா உங்க காலை சொத்து கும்பிட்டு கேட்கறேன். அந்த ஒரு காரியத்தை கல்யாணம் முடிஞ்ச பிறகு எனக்கு கால் போட்டு சொல்லுங்கண்ணா. ஏக்கா நாங்க வந்து இது வந்து இப்ப யாசை வேணா வந்து மன்னிப்பு கேட்கறேன்னா தயவு செய்து கால் விழுந்து கேட்கறேன். யாசை வேணா வந்து மன்னிப்பு கேட்கறேன்னா ஆனா தயவு செய்து என் புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்கன்னே. ப்ளீஸ்ண்ணா ஏன்னா மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னா தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன். உங்க காலை தொட்டு கும்பிட்டு கேட்கறேன். இது தப்பு இல்லையாக்கா? தப்பியா யாரு எனக்கு தெரியாது. மக்களை ஏமாத்தி யாரு கொடுத்தா ஏக்கா உங்க சுய லாபத்துக்காக வேண்டி உங்க மக சர்டிபிகேட் தயவு செய்து நான் சொல்றேன். என் பிள்ளை ஏதோ நான் யாரையும் மாத்தி நிக்கல. அன்னைக்கு வந்து அன்னைக்கு உள்ள லெவல்ல வந்து அந்த சர்டிபிகேட் படி 73/30/06 படி உங்க மகளுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்து நாங்க இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொல்லி இப்ப தகவல் உரிமை சட்டத்துல இருந்து கொடுக்குறாங்க. இது வந்து ராஜான்னு சொல்லி நீங்க யாரோ சொல்றீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தப்பு இல்லையாக்கா? தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணே. நான் அவ்வளவுதான் எனக்கு கால் அப்படி சொல்ல முடியாதுல. எங்களோட வார்டு போச்சு. நாங்க இழந்துட்டோமே. சொல்றேன் இந்த பதவியோட கூட நான் விளைக்கிறேன். மகனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். தயவுசெய்து கெஞ்சி கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சுக்கோங்க. அவனை மட்டும் நான் அந்த என் மகனுக்கு ஒரு காரியத்தை பிடிச்சிக்கிறேன். அது மட்டும் நீ தயவுசெய்து எந்த விலங்குகளையும் மாட்டி விடாதுங்கண்ணே. அப்படி இல்லாம நீங்க பதவி விட்டு விலக சொல்லி நீங்க ராஜினாமா பண்ணுங்க. வேற வழி இல்லக்கா. அதாவது இது மிகப்பெரிய அப்பன்ஸ். இன்னும் நான் தான் ஒரு சாரி கேட்கறேன். இந்த விஷயத்தை தயவு விடுங்க. மீறி பண்ண ஒரு வருஷம் தானே. நிக்கல. உங்களுக்கு எழுதி கூட கொடுக்குறேன். இந்த வருஷத்தோட சரி நான் எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேன். எழுதி கூட நான் தரேன். இந்த ஒரு தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி வந்து நான் எழுதி கொடுத்துறேன். இதோட சரி எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேனே. தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணியாச்சு. நான் எந்த எலெக்ஷன் நிக்க மாட்டேனே. எங்க வீட்லயே யாருமே நிக்க மாட்டாங்கண்ணா. நான் எழுதி கொடுக்குறேண்ணா. சரிங்கக்கா. இந்த வருஷத்தோட சரிண்ணா.